Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க இன்டர்நெட் ஆன் பண்ணதும் உங்க MP பாட்டு கடகடன்னு ஸ்பீடா ஓடும் பாத்துக்கிங்களா? கொஞ்ச நேரம் முடிஞ்சு நீங்க எதுவுமே யூஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ ஏதாச்சும் தான் பாத்திருப்பீங்க, இல்ல ஸ்டேட்டஸை தான் பாத்திருப்பீங்க. உங்க 50% காலி அப்படின்னு மெசேஜே வந்துரும். அது எந்த ஆப் உங்க டேட்டாவெல்லாம் எடுத்துக்குது, உங்க பர்மிஷனே இல்லாம எது பேக்ரவுண்ட்ல இருந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கு, அது எப்படி ஆஃப் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற ஆட்டோ டவுன்லோடை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே வென் யூஸிங் மொபைல் டேட்டா அதில் ஆல் மீடியா கொடுத்துறீங்கன்னா அதை எல்லாத்தையும் அன்டிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ணும்போது டவுன்லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதையும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மூணாவது ரோமிங்கில் நம்ம நெட்வொர்க் ரோமிங்கில் இருக்கும்போது இதெல்லாம் டவுன்லோட் ஆக தொடங்கிடும். இதையும் ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெலகிராமில் மோஸ்ட்லி யாரும் இதை ஆஃப் பண்ணியே வச்சுருக்க மாட்டீங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது கூட இருக்காது. ஆனால் ஏகப்பட்ட குரூப்பில் இருப்பீங்க. அந்த குரூப்பில் போடுற வீடியோஸு, டாக்குமெண்ட் எதாக இருக்கட்டும், அதை ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் பண்ண தொடங்கிடும். அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் வென் யூஸிங் மொபைல் டேட்டா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டாவது வைஃபை அதையும் ஆஃப் பண்ணிடுங்க. வென் ரோமிங் அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஆட்டோ ப்ளே மீடியா, அதில் அந்த ஜிப்ஸு வீடியோஸு அதை ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைலுன்னு இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதான் தேவை இருந்துச்சுன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறத கம்மி பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு எம்பியை நீங்கள் மிச்சம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ்னு ஒரு மோடு இருக்குது. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரில, தெரியாதவங்க இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் செக்யூரிட்டின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லை, இதில் ப்ரைவசிக்குள்ளே போங்க. ப்ரைவசிக்குள்ளே போனால் இதுக்குள்ளேயும் ஒன்றும் இருக்காது, அதனால் அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எங்கேயோ தான் பார்த்தேன், இருங்க, ப்ரௌசிங் செட்டிங் அதில் இல்லை, பேக் வந்துடுங்க. செல்லுலர் டேட்டா யூசேஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் டேட்டா சேவ்னு, இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் மீடியா வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். அது உங்கள் வைஃபையாக இருந்தால் அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டேட்டாலாம் காலியாயிரும். அது வேறு யாரும் வைஃபைனா பரவாயில்ல, இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா எல்லாம் ஹை குவாலிட்டியில் தான் ஓட தொடங்கும். உங்கள் நெட்டு சீக்கிரம் காலியாயிரும். அதையும் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் அதை யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த ஆப்பை. ஆனால் அது பாட்டுக்கு ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் டேட்டாஸ் எல்லாம் அது எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஆப்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஆப்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலராக ஒரு ரவுண்டு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலரில் ரவுண்ட் இருக்கிறதெல்லாம் இப்போ ஆக்டிவில் இருக்குது, பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் சிஸ்டம் ஆப்ஸு, இதெல்லாம் ஆஃப் பண்ணிடாதீங்க. அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், ஆனால் ஆஃப் பண்ணி வச்சிடாதீங்க. இந்த ப்ளூ கலராக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்பு, நான் இது யூஸே பண்ணலையே ஆனால் அது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி, இப்போ இன்ஸ்டாகிராமு எனக்கு தேவையில்லை இப்போது, அதனால் ஃபோர் ஸ்டாப்பு கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆஃப் ஆயிரும் பார்த்துங்க. ஓகே, நம்ம சர்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த ப்ளூ இது போயிடுச்சு, பார்த்தீங்களா, அப்போ இது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக தேவையில்லாத ஆப்ஸ் இதே மாதிரி செலக்ட் பண்ணி
ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் வரலாம், இதில் எது தேவையில்லாது எது தேவை இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. தேவையில்லான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்காக ஒரு ஆப்பு, இல்லைன்னா அதாவது MP3 அந்த மாதிரி ஆன்லைனில் இது பண்ணுற நிறைய ஆப்பு, இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த இங்கே பாருங்கள், விட்மேட்டு, வீடியோ கன்வெர்ட்ரு, பாண்டா கம்ப்ரஸர், இந்த மாதிரி ஆப் எல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் அந்த ப்ளூ கலர் ரவுண்ட் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டில் இந்த இது எதுவும் ரன்னே ஆகலைப்போ, எல்லாம் ஆஃபில் தான் இருக்குது. மேலே இருக்க அந்த சிஸ்டம் ஆப்ஸ் மட்டும்தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதுலேயும் உங்கள் ரீசனில் ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அதெல்லாம் இதில் காமிக்கும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூகுள். இங்கே பாருங்கள், நான் கூகுள் இப்போ ப்ரௌசர் ரீசனில் இருக்கான்னு தெரில, ரீசன்லே இல்லை. அது பார்த்தீங்களா ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. அது MP அப்படியே போய்கிட்டே இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஸ்டாப்பு கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஆனால் இது பேக்ரவுண்டில் நான் ரீசனில் யூஸே பண்ணல, ஆனால் இது ரன் ஆகிட்டு இருக்கு. அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த SIM1 SIM2 வைஃபை இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்றாதீங்க. இதை ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் நெட் ஆன் பண்ணும்போது அப்புறம் கூகுள் எடுத்து ஏதாவது சர்ச் பண்ணும்போதெல்லாம் அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னு தான் காமிக்கும், இது ஆஃப் ஆகிருக்கும். அதனால இதில் பேக்ரவுண்ட் டேட்டான் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இது பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாது. நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரன் ஆக தொடங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்டு ஆன் பண்ணால் போதும், இன்டர்நெட்டு காலியாகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதுன்னு எந்த ஆப்புன்னு தெரியாது, எதுலேருந்து காலியாகுதுன்னு நீங்களும் நிறைய தேடி பார்த்துருப்பீங்க. ஆனால் எதுலேருந்துன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா யூசேஜ்னு டைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க, டேட்டா யூசேஜ்னு முதல்ல வரும். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எந்தெந்த ஆப்பு உங்கள் டேட்டாவை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக காமிக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எந்த ஆப்பு இப்போ ரீசெண்டாக இவ்வளோ MP எடுத்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் யூஸ் பண்ணது தனியாக காமிக்கும், அதை விட்டுருங்க. நம்ம சிம் கார்டில் யூஸ் பண்ண டேட்டாஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். சிஸ்டம் ஆப்ஸு அதில் பார்த்துக்குங்க எது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்குன்னு. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம், இன்றைக்கி யூஸ் பண்ணாதா இல்லை நேற்று யூஸ் பண்ணாதா அதை கூட பார்த்துக்கலாம். இந்த மந்த்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அதை கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் டேட்டாலாம் நம்ம காலி ஆகுது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். ஓகே.